பெண்கள் கள்ளச்சாராயம் குடிக்கும் அளவிற்கு காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு கேள்வி எழுப்பியுள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வர்ண விவகாரத்தை தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. கள்ளச்சாராயம் குடித்து 7 பெண்கள் உயிரிழந்திருப்பதை குறிப்பிட்டுள்ள மகளிர் ஆணையம் அதன் அடிப்படையில் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு தலைமையில் 3 பேர் கொண்ட குழுவினர் கருணாபுரத்தில் விசாரணை நடத்தினர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குஷ்பு, கள்ளச்சாராய விவகாரத்தில் எல்லாம் தெரிந்தும் தெரியாதது போல் நடிக்கும் அதிகாரிகள் தான் குற்றவாளிகள் என்று குஷ்பு தெரிவித்துள்ளார். தான் மேற்கொண்ட விசாரணையில் பல இடங்களில் தவறு நடந்துள்ளது தெரிய வந்துள்ளது என்றும் இது பற்றி தேசிய மகளிர் ஆணையத்தில் நாளை அறிக்கை அளிப்போம் எனவும் தெரிவித்தார். இந்த மாதிரி கள்ளச்சாரம் ஈஸியா அவைலபிள் இருக்கு. 61 பேர் செத்துருக்காங்க, 160 பேர் இதை குடிச்சிருக்காங்க. 160 பேருக்கு மினிமம் நீங்க 3 பேக்கெட் குடிச்சிருக்காங்க அப்படின்னா 600 ml. அப்போ 600 ml 160 குடும்பங்கள் குடிச்சிருக்காங்கன்னா அது கணக்கு பண்ணி பாருங்க, 96 லிட்டர். ஸோ 96 லிட்டர் நீ சப்ளை பண்றேன்னா அப்போ அது வரைக்கும் அதுவும் சிபிசிஐடி என்ன சொல்றாங்க, 250 லிட்டர் நாங்க டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம். அது ப்ரூஃப் எங்க இருக்கு? நீ மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி பண்ணியிருக்கியா? நாங்கள் ப்ரூஃப் எங்கே இருக்குது? நாங்கள் அதை தானே கேட்குறோம். நீ டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கேன்னா அது காட்ட எங்களுக்கு 96 லிட்டர் மெத்தனால் நீ சப்ளை பண்ணியிருக்கேன்னா அப்போ அதை நினச்சி பாருங்கள் எந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும்.